ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் தை மாதம் 5ஆம் தேதி, மகர மாதம், ஹேமந்த் ருது, உத்தராயணம். இன்று 19/1/2026 ஜனவரி மாதம், திங்கட்கிழமை. இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:31 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பிற்பகல் 1:04 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்த யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:04 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:31 வரை நாகவும், பின்பு பிற்பகல் 2:51 வரை கிறிஸ்துக்கினம், பின்பு பவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசனம் இன்று பிற்பகல் 1:04 வரை மிருகசீடம், பின்பு திருவாதிரை. இன்றைய கிரக நிலைன்னு பார்த்தா இன்று மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சந்திர பகவான். கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று கொஞ்சம் 4 நாள் விடுமுறைக்கு அப்புறம் ரிலாக்ஸாக ஆஃபீஸ் போக போகிறீங்க. கொஞ்சம் அமைதியாக அனைவரும் பேசுவதற்கும் பழகுவதற்கும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நண்பர்களிடமோ உறவிடோ பணியிடத்திலே கொஞ்சம் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக, நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்று கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த பலன்கள், நன்மைகள், உதவிகள்லாம் உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வடிவமாக உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய, எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் இன்றைக்கி அது எந்த விதமான தடையும் இல்லாமல் நன்மையாக முடியக்கூடிய காலகட்டம் என்று உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மிதுராசி பார்த்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான நாள். இதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இன்பமாக அழகாக கோயில் கொண்டாடி போயிட்டு வரக்கூடிய ஒரு நாளாக மிதுனம் அமைகிறது. கடகராசின்னு பார்த்தவங்களுக்கு 8 சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு 2 மாதத்தில் உங்களுக்கு அந்த 8 மாற போகிறாரு. அதனால் தடைகள் இன்றி அனைத்து வேலையிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வெற்றி நிறைந்த நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு சிம்மராசினி பார்த்தவங்களுக்கு சிம்மத்தில் கேது இருக்கார். ஆனால் 3ம் தெரிந்தவர், முக்காலம் வந்தவர். அதனால் உங்களுக்கு ஒரு மேன்மை தான். அந்த கடன் நோய்கள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலையினால் உங்களுக்கு அந்த கடன்லாம் தீர்ந்து நல்ல மேன்மடை போது உடல் ஆரோக்கியம் சீராகி மேன்மடைக்கூடிய ஒரு மேன்மை நாளாக அமைகிறது. கன்னிராசியில் பார்த்தா ஒரு வருமானம், ஏதாவது வகையில் வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தனத்தை பெறக்கூடிய ஒரு தனநிலை நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அது ஏதாவது வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்துகிட்டே இருப்பது. உங்களுக்கு துலாம் ராசியில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், என்ன உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் உயரையும் பெறக்கூடிய நாள். அதனால் உழைப்பை போடுங்க. அந்த உழைப்பே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு வெற்றியும் முன்னெடுத்து கண்டிப்பாக கொடுக்க போகுது. உங்களுக்கு விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு
நிறைய பொருளும் அவசியம் கொடுத்துருப்பீங்க. இந்த பொங்கல் டைமில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய கொஞ்சம் பொருள் கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை அதிகம் ஏற்றுக்கொண்டுக்கலாம். வர வேண்டிய வரவுகள்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கலாம். அந்த வரவுகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகக்கூடிய வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைகிறது. உங்களுக்கு தனுசாசி நம்மளுக்கு கொஞ்சங்க சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம். முடிச்ச பிறகு இந்த விஷயம் யார் செஞ்சு நினைக்க தோணும். வர விஷயங்களை அதை நினச்சி கவலைப்படாமல் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்க. கொஞ்சம் கவலை இருந்தாலும் அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மகர ராசி பார்த்தோம், மகரத்தில் எல்லாம் இருக்காங்க. சூரியன், சுக்கரன், செவ்வாய் புதன் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்க வருமானம், ஒருத்தவங்க செலவு இப்படி மாறி கஷ்டங்களை கொடுத்தாலும் சில விஷயங்களுக்கு ஜாக்கிரதையோடு பயபக்தி செய்வது உங்களுக்கு நல்லது. கும்பராசியில் பார்த்தவங்களுக்கு சனி ராகு இருக்காங்க. உங்களுக்கு செலவுகள் இருக்கும், சுப விரயங்கள் சுப செலவு இருக்குது தான் செய்யும். உங்களுக்கு ராகு எவ்வளோ வருமானம் கொடுத்தாலும் கொஞ்சம் சுப செலவுலையும் கொடுப்பார். பிரம்மாண்டத்தை செய்யக்கூடிய ராகுனால ஒரு செய்கின்ற செலவும் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகளுக்கு தான் செய்யும். அந்த செலவுகளுக்கு மனதுக்கு சந்தோஷமான செலவாக தான் இருக்கும். பார்த்தா உங்களுடைய கையிருப்புலாம் கொஞ்சம் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது. உங்களுக்கு மீனராசியில் பார்த்தவங்களுக்கு ஜென்மசனி வரப்போகுது இன்னும் 2 மாதத்தில். அதனால் கொஞ்சம் பணியோடு இருக்கிறது பகைப்படுத்துங்க. நான் தான் எல்லாரும் கொஞ்சம் அகங்காரமான பேச்சு, திமிரான பேச்செலாம் வேண்டாம். கொஞ்சம் பணிந்து போவதால் எந்த விதமான கெடுதலும் தவறலும் கொஞ்சம் பணிந்து போங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்நாள் ஒரு வெற்றி நாளாக, ஒரு நல்ல நாளாக அமைய ஆண்டு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.